So hi, this is Arjun from Cinetron. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ மோஸ்ட்லி எந்த எடிட்டார் எந்த இதுவும் பண்ணாமல் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக இந்த டோன் வின்னர் D6000 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது நிஜமாலே வர்த்தா, அண்ட் அதே சமயத்தில் எங்களுக்கு ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் இந்த ரூமில் எப்படி கிடச்சிது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் அர்ஜுன், இது உங்கள் சினிட்ரான். ஸோ ஆக்சுவலி அந்த டோன் வின்னர் வீடியோ எப்படி எடுத்தேன், கொஞ்சம் மேலே க்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு இப்போ ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி வச்சு ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். லாங் வீடியோ தான், பட் ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூ பேஸில் பார்க்கும்போது ஆக்சுவலி ஃபார் த ப்ரைஸ் பாயிண்ட் இட் இஸ் பர்ஃபார்மிங் மோர் தென் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங்கிற மாதிரி தான். விச் இஸ் லைக் அந்த சப்வூஃபர்ஸால் லிட்டரலாக இன்ஃப்ராசோனிக் அட்டைன் பண்ண முடிஞ்சு, கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைட், அண்ட் எங்கள் லெவல்ஸ்லேயும் அது வந்து சாட்டிஸ்ஃபை வித்தவுட் டிஸ்டார்ஷனில் சொல்கிறேன். அண்ட் மெயினான விஷயம் 15-inch dual drive இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹோம் தியேட்டரில் வித் பேரிங் ஆஃப் Marantz AV7706 ஐ திங்க் 7706 அந்த மாடலோடது, அண்ட் வித் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 5.1.4 பட் 2 subwoofers அந்த கான்ஃபிக் 5.2.4 யா. அண்ட் இன்டெகிரேஷன் வைஸ் வந்து நாங்கள் இங்கே XT32க்கு ஈக்குவலண்ட்டாக டைரக்டோட ஆர்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக XT32ல அச்சீவ் பண்ணியிருக்கோம் யூஸிங் த EQs அண்ட் ஸ்டஃப். அது ப்ராப்பராக செக் பண்ணியாச்சு, முடிஞ்ச கிராஃப் ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ சப்வூஃபர் வைஸ் வாங்கலாமா வேணும்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இந்த சப்வூஃபர்ஸ் போகலாம். ஸோ ஒரு 150க்குள்ளே ஒரு நல்ல சப்வூஃபர் கிளைண்ட் ப்ரைஸுக்கு சொல்கிறேன் நான், கண்டிப்பாக இது ஒரு ப்ரிஃபரன்ஸ் மஸ்பியாக இருக்கணும். 12 units அந்த மாதிரி போகிறீங்கன்னா இட் வில் பி பேங்கர்னா பேங்கர் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் கண்டிப்பாக இந்த சப்வூஃபர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம். அதே சமயத்தில் இந்த சப்வூஃபர் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னா, காசு பிரச்சனை இல்லைன்றவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகைன் இது 1 lakh மேலே நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் மைண்ட் செட்னா சப்வூஃபருக்கு அவ்வளோ அஃபோர்ட் பண்ணுமான்னு இருக்கிறவங்க இருக்காங்க. பட் இதோட ஒர்த் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அண்ட் அதே சமயத்தில் டிஎஸ்பி டியூனிங் எனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் மாதிரி தான். பிகாஸ் கேல்குலேட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஸ்விட்ச் கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை, ஒரு இதுக்கு பேக்கில் போகணுன்னு அவசியம் இல்லை. வால்யூம் கண்ட்ரோல் வந்து எதுவுமே அதில் இல்லை, எல்லாமே டிஎஸ்பிங்கிறதுனால லிட்டரலாக ஆப்பில் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால அதிலே வந்து ஆஃப் அண்ட் அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி டிஎஸ்பி வைஸ். ஸோ ஆப் கண்ட்ரோல் கொடுத்தது அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் த சப்வூஃபர். அண்ட் இன்ஃப்ரா அட்டைன் பண்ணது, பேஸ் லெவல் சூப்பராக இருக்குது. அண்ட் லிட்ரலாக வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன் இட் இஸ் producing plenty of sound even at plus values. ஸோ ரெஃபரன்ஸும் தாண்டியும் புஷ் பண்ணுது, அதுதான் மெயினான விஷயம் இதை பற்றி சொல்லணும். ஸோ யா, ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த சப் வாங்குறவங்க ப்ராப்பராக டியூன் பண்ணாமல் சவுண்ட் என்னங்க இவ்வளோ தான் வருது பட் வாட்டேஜ் கிளைம் 800 சொல்கிறாங்க, பீக் 4000 சொல்கிறாங்கன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக டியூன் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி டியூனிங்க்கு நாங்கள் இருக்கோம். ஏன் இதில் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லணும்னா, லிட்டரலாக இது எங்கள் கேலிப்ரேட்டர் பற்றி உங்களுக்கு தெரியும், விச் இஸ் மை பார்ட்னர். ஸோ கேலிப்ரேஷன் பார்ட்னர், அவர் வந்து ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் ட்ரெயினியாக இருந்தார். ஸோ வி நோ த ஸ்டஃப் தட் ஹவு த ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸுங்கிறத தாண்டி ஹவு த மூவி இஸ் இன்டென்டட் டு பி வாட்ச்டு அண்ட் எப்படி அவங்க மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்ற அந்த தியரி டெக் எல்லாமே தெரியுங்கிறதுனால வி கேன் டூ பெட்டர் தென், நான் அதர்ஸை தப்பாக சொல்ல, பட் எங்களால் ரொம்ப பெட்டராக பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கேலிப்ரேஷன் சர்வீஸ் வேணும்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்வூஃபர்ஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி பட்டையை கலப்புது கண்டிப்பாக கண்ண மூடிட்டு வாங்கலாம். ட்ரஸ்ட் உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைனா எங்களை நம்பி நீங்கள் வாங்கலாம். ஸோ இதுக்கு நாங்கள் கேரண்டி பண்ணுறோம். எங்ககிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலையும் இது ஒன் ஆஃப் த ஒர்த் ஆஃப் த ப்ராடக்ட். இது நாங்கள் கண்டிப்பாக இது ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம் நீங்கள். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் இந்த ரூமோட கேலிப்ரேஷன், கிளைண்ட்ஸ் வியூ, கிளைண்ட் கிட்ட ஒரு சின்ன பாட்காஸ்ட் மாதிரி வந்து நாங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓவராலாக வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். மேபி இட் வுட் பி நியூவர் டு இந்தியா இஃப் ஐம் நாட் ராங். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் வந்து ஃபீட்பேக்ஸ் பண்ணுவாங்க, பட் நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் மாதிரியான ஒரு செட்டப்பில் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, வி ஹவ் நாட் யூஸ்டு திஸ் மைக்ரோஃபோன் பிகாஸ் என்னோட மைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரோ லெவல் மைக்ஸ் லைக் கண்டென்சர் கைண்ட் ஆஃப் மைக்கு. ஸோ அதை நான் இங்கே எடுத்துகிட்டு வரல, ஃபஸ்ட் திங் எடுத்துகிட்டு வந்து தான் செட்டப் பண்ணியிருப்பேன். பட் மோஸ்ட்லி த வாய்ஸஸ் அண்ட் த கிளாரிட்டி ஆஃப் சவுண்டிங் எல்லாமே வந்து அதில் பெட்டராக இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு மியூசிக் ஆர் கலரும் ஆட் பண்ணாமல் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். பாட்காஸ்ட் வித் கிளைண்ட்ன்ற டாப்பிக்கில் ஆர் தம்ப்நெயிலில் வரலாம். ஐ திங்க் அது ஒரு 120+
மினிட் வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் மூவின்னு கூட வச்சுக்கலாம். பட் அந்த கண்டென்ட்டு ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக. அது ஒரு ஒர்த் திங்கு. அண்ட் இந்த ரூமோட செட்டப் பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் பாய்.